ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 34ஆம் அத்தியாயம். அகஸ்திய தீர்த்தம் மற்றும் அகஸ்தியேஸ்வரரின் அற்புத சக்தி. அர்ஜுனன் கூறினார், உங்கள் கூற்றுகளின் அமிர்தத்தை அடிக்கடி செவிகள் வழியாக ஒரு கைப்பிடி அளவிற்கு அருந்திய பிறகும் மேலும் கேட்க விரும்பும் என் மனம் திருப்தி அடையவில்லை. உங்கள் வார்த்தைகளை மேலும் செவிமடுக்க விரும்புகிறேன். எனது இந்த தொடர்ச்சியான செயல், அதாவது உங்களிடம் விளக்கம் மற்றும் விளக்கங்களை மீண்டும் கோருவது, உங்கள் மனதில் எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் உங்களின் இதயம் கருணையால் நிரம்பியுள்ளது. பெரிய முனிவரே, இந்த நதியில் உள்ள அந்த புனித இடங்கள் எவை? அவை எங்கே அமைந்துள்ளன என்பதை இப்போது நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நதியில் பாயும் பல்வேறு புனித நதிகள் யாவை? முனிவரே, பாவங்களை நீக்கி யமனுக்கு பயப்படுவதை நிறுத்த மக்கள் எங்கே புனித நீராடுவார்கள்? இந்த நதியின் இரு கரைகளிலும் அமைந்துள்ள ஹர, அச்சுத மற்றும் பிற தேவர்களின் புண்ணிய மற்றும் புனிதமான ஆலயங்கள் மற்றும் புனித தலங்கள் யாவை? அந்த புனித தலங்களில் புனித நீராடல், தான தர்மம் போன்ற மங்களகரமான சடங்குகளை முறையாக செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? வேதங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, இவை அனைத்தையும் தொடர்புடைய துணை கதைகள் மற்றும் நிகழ்வுகளுடன் அறிந்து கொள்ள ஒரு பெரிய அபாய் எழுந்துள்ளது. அவற்றை உரிய வரிசையிலும் முழு விவரங்களையும் கூறுங்கள். பரத்வாஜ முனிவர் கூறினார், தேவி பிரித்தாவின் மைந்தனே, உன்னால் கேட்கப்பட்டவை உரிய வரிசையிலும் அதன் முழு விவரங்களிலும் விவரிக்கப்படுகின்றன. அனைத்து தீர்த்தங்களின் அதிபதியான அகஸ்திய தீர்த்தத்துடன் தொடங்கி புனித தலங்களின் குழுவின் மகத்துவம் இப்போது கூறப்படுகிறது. முழு ஞானத்தின் மூலம் அனைத்து உலகங்களின் நலனை விரும்பிய சூரர்கள் மற்றும் அசுரர்களால் மதிக்கப்படுவதற்கு தகுதியான உன்னத ஆன்மா கொண்ட அகஸ்திய மாமுனிவரால் மலையிலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட முதல் இடம் அகஸ்திய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெரிய நதியில் ஒருவன் புனித நீராடுவதன் மூலம் பாக்கியம் பெறுகிறான். அவனது நோக்கங்கள் நிறைவேறுகின்றன. அது 3 உலகங்களிலும் மிகவும் புனிதமானது. அங்கே தங்கள் புனித நீராடுவதன் மூலம் பெரும் பாவிகள் கூட தூய்மை அடைகிறார்கள். அங்கே வழக்கமாக புனித நீராடும் மக்கள் தாங்கள் பல பிறவிகளில் செய்த பெரும் பாவங்களின் தொகுப்பை நீக்கி சுவர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். துறவிகளும் தங்கள் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தும் நபர்களும் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பசுக்கள், நிலங்கள், எள் விதைகள், தங்கம் போன்ற பெரிய தானங்களை செய்தால், அர்ஜுனா, கங்கை துவாரத்தில் கங்கையின் சமவெளியில் நுழையும் இடம் மிகுந்த தூய்மையும் செறிவும் கொண்ட மக்கள் செய்யும் தானங்களின் 100 மடங்கு பலனை பெறுவார்கள். பகவான் ஈசனும் இங்கே இருக்கிறார். அவர் அகஸ்தியேசன் என்ற பெயரால் நன்கு அறியப்படுகிறார். அனைத்து உலகங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அகஸ்திய மாமுனிவரால் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பெரிய நதியில் புனித நீராடி அந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் 10 குதிரை யாகங்களின் பலனை பெறுவார்கள். ஸ்வர்ணமுகரி நதியில் புனித நீராடலுக்கு விதிக்கப்பட்ட நேரம் சூரியன் தனுசு ராசியை விட்டு வெளியேறி மகர ராசியில் நுழையும் போது அந்த புனித காலம் உத்தராயணம், வடக்கு போக்குவரத்து என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் அந்த நதியில் புனித நீராடி முழுமையான சுய கட்டுப்பாடு, செறிவு மற்றும் மன தூய்மையுடன் சூரர்களால் வழிபடப்படும் அன்னை பார்வதி தேவியின் இறைவனான அகஸ்தியேசரை வழிபடுபவர்கள், தரிசிப்பவர்கள் 1000 அக்னிஷ்டோமர்களையும் 100 வாஜபேயங்களையும் பெறுவார்கள். அவர்கள் ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் ஏராளமான தேவர்களால் மதிக்கப்படுகிறார்கள். மிருகானம் ஏற்படும் நேரத்தில், அதாவது ஓரியன் நட்சத்திரம் சூரியனுடன் தொடர்புடையதாக இருக்கும் போது, அவர்களின் நலனை தேடும் அனைவரும் நிச்சயமாக அகஸ்தியேசரை தரிசிக்க வேண்டும். தேவர்ஷி பித்ரு தீர்த்தத்தின் மகத்துவம். அர்ஜுனா, அந்த தீர்த்தத்தின் வட கிழக்கில் 1 குரோஷம் 3 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ள இடத்தில் தேவர்களின் பெயரால் பெயரிடப்பட்ட 3 தீர்த்தங்கள் உள்ளன. ரிஷி முனிவர்கள் மற்றும் பித்ருக்கள், அதாவது மானேயர்கள்,
தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்கள் அங்கு வந்த முனிவரால் வழிபடப்பட்டனர். அவர்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு விரும்பிய அனைத்து பொருள்களையும் வழங்கினர். அந்த நேரத்தில் தேவர்கள், ரிஷிகள் மற்றும் பித்ருக்கள் அவரது முன்னிலையில் இவ்வாறு கூறினார்கள்: இந்த 3 தீர்த்தங்களும் இந்த வரிசையில் நம் பெயர்களால் போற்றப்பட வேண்டும். அந்த 3 தீர்த்தங்களில் புனித நீராடி தர்ப்பண சடங்கு, நீர்பானங்கள் செய்பவர்கள் 3 மடங்கு கடனிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் நித்திய தங்குதலை அடைகிறார்கள். வேணா மற்றும் ஸ்வர்ணமுகரி நதிகளின் சங்கமம். அதன் வடகிழக்கில் உள்ள நிலத்தில் 2 யோஜனைகளுக்குள் வேணா என்ற பெரிய நதி ஸ்வர்ணமுகரியுடன் இணைகிறது. அதன் நீரோட்டத்தின் அதிகரித்த சக்தியால் கரைகளில் உள்ள மரங்களை விழச் செய்கிறது. அதன் கால்வாய்கள் வழியாக வெளியேறும் நீர் வழியாக காடுகளை மற்றும் வயல்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது. அதன் உயர்ந்த கரைகளில் சிவப்பு வாத்துக்களின் கூட்டங்கள் விளையாடுகின்றன. மேலும் அவை சத்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். தாமரைகளின் நறுமணத்தால் மயங்கிய தேனீக்களின் கூட்டத்தின் இனிமையான சப்தங்கள் உள்ளன. இது பல உயரமான மலைகளை கடந்து ஏராளமான இனிமையான தண்ணீரை கொண்டுள்ளது. இவ்வாறு அது ஸ்வர்ணமுகரியுடன் இணைகிறது. அழகிய சுவையான தீர்த்தத்துடன் காணப்படுகிறது. 2 நதிகளின் சங்கமத்தின் கட்டளைகளின்படி புனித நீராடுபவர்கள் 10 குதிரை யாகங்களின் முழு பலனை பெறுவார்கள். புனித நதி ஸ்வர்ணமுகரி வேணாவுடன் சங்கமித்த பிறகு வடக்கு நோக்கி பாய்கிறது. அது கடக்க முடியாத மலைப்பாதை வழியாக செல்கிறது. பின்னர் நதி மலைகளுக்கு இடையே உள்ள கரடு முரடான பாதையில் சுமார் 4 யோஜனை, அதாவது 50 கிலோமீட்டர் பாய்ந்து அழகாக தெரிகிறது. சுமார் 1.5 யோஜனைகளுக்கு பெரிய நதி கிழக்கு நோக்கி பாய்கிறது. அதன் கவர்ச்சிகரமான வடக்கு கரையில் அகஸ்தியேஸ்வரர் என்ற சிவனின் நன்கு அறியப்பட்ட லிங்கம் உள்ளது. அதன் நினைவு தேவர்கள் மற்றும் மனிதர்களின் அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. தங்கள் புலன்களின் மீது மிகுந்த கட்டுப்பாட்டை கொண்டு பெரிய நதியில் புனித நீராடி பின்னர் அகஸ்திய மாமுனிவரால் நிறுவப்பட்ட அன்னை பார்வதி தேவியின் இறைவனை தரிசிக்கும் ஆண்கள் தங்கள் எண்ணற்ற முந்தைய பிறவிகளில் குவிந்த பாவங்களை நீக்குகிறார்கள். பின்னர் அவர்கள் ஒரு நிகழ்த்திய காலத்திற்கு சொர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதன் பிறகு ஸ்வர்ணமுகரி 6 சுமார் அரை யோஜனை வரை வடக்கு நோக்கி பாய்கிறது. அந்த நிலத்தில் பல தீர்த்தங்கள் உள்ளன. ஸ்வர்ணமுகரி வியாக்கிரபாதா என்ற நதியுடன் சங்கமிக்கும் இடம். ஹிந்தாலா பேரீச்சம் பழங்கள் மற்றும் பிசின் தாங்கும் சால மரங்கள் காரணமாக மிகவும் வசீகரமான இந்த இடத்தில் வியாக்கிரபாதா என்ற நதி ஸ்வர்ணமுகரியுடன் இணைகிறது. இது பல தவிர்க்க முடியாத பாவங்களை தடுக்கிறது. இருபுறமும் கரைகளை அலங்கரிக்கும் கரும்புகள் மற்றும் நாணல்களின் அடர்த்தியான வளர்ச்சி உள்ளது. சித்த மற்றும் கந்தர்வ குடும்பங்களின் இளம் பெண்கள் அதன் நீரில் தவறாமல் நீராடுகின்றனர் மற்றும் துறவிகளின் மகன்கள் அதில் செலுத்தும் மலர்கள் மற்றும் காணிக்கைகளால் அது பிரகாசிக்கிறது. அதன் சுற்றுப்புறங்கள் உற்சாகமாகவும் சத்தமாகவும் உள்ளன, ஏனெனில் அன்னங்கள், கரண்டவ மற்றும் கிரௌஞ்ச பறவைகளின், அதாவது கொக்குகள் கூச்சலிடும் சப்தங்களும் கிரீச்சிடும் சப்தங்களும் உள்ளன. இது காடுகள் மற்றும் மலைகள் வழியாக கிழக்கு நோக்கி பாய்கிறது. 2 நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடும் சிறந்த மனிதர்கள் 10 குதிரை யாகங்களின் முழு பலனை பெறுவார்கள். சங்க தீர்த்தம் அனைத்து உலகங்களின் அழுக்குகளையும், அதாவது பாவங்களை அகற்றும் வியாக்கிரபாதா என்ற நதிக்கரையில் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் சிறந்த சங்க தீர்த்தம் நிற்கிறது. இது பிராமண முனிவர்களின் நிரந்தர தங்குமிடம். சூரர்கள் மற்றும் கந்தர்வர்கள் இங்கு அடிக்கடி வருகிறார்கள். அதன் பார்வை புனித நீராடல் மற்றும் அதன் நீரை பல்வேறு வழிகளில் அருந்தி பயன்படுத்துவதன் மூலம் இது அளவிட முடியாத மகிழ்ச்சியை தருகிறது. பல்குணரே சங்கேஷர் என்ற பெயரில் பகவான் ஈசனார் அங்கே வசிக்கிறார். சங்கர் என்ற ஒரு பெரிய முனிவரால் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கு சிறந்த நீராடி காளை வாகனத்தில் வந்த இறைவனை தரிசிப்பவர்கள் 10 குதிரை யாகங்களிலிருந்து கிடைக்கும் பலனை பெறுகிறார்கள்.
பின்னர் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். வியாக்ரபாதா ஸ்வர்ணமுகரி என்ற நதியில் இணைந்த பிறகு சுமார் 1 யோஜனை தூரம் பாய்ந்து ரிஷபாச்சலம் என்ற மலையை அடைகிறது. இது சிறந்த முனிவர்களால் நாடப்படுகிறது. அதன் நீர் அற்புதமானது மற்றும் அழுக்கில்லாதது. 34ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.